புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி கரம்பக்குடி ஒன்றிய வானக்கண்காடு ஊராட்சியிலிருந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மா பேரவை ஒன்றிய செயலாளராக தற்பொழுது பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக எங்களுடைய கிராமத்திற்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 54வது துவக்க விழாவுக்கு வருகை தந்து பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்து சென்று வந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்றைக்கு சின்னம்மாவை சந்தித்து நன்றி தெரிவித்துள்ளோம். அன்றைய தினம் எங்கள் கிராமத்தில் அமர்ந்திருக்கின்ற வீரக்குடி நாட்டைச் சேர்ந்த ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுக்கு வைரத்தில் தேர்வு செய்த எங்கள் மக்கள் சார்பாக எங்கள் பகுதியினுடைய கிட்டத்தட்ட 10,000 மக்கள் சார்பாக கோரிக்கை வைத்தோம். அதை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்துள்ளார். அதற்கும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் 10 ஆண்டுகளாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய பொறுப்பிலிருந்து பணியாற்றி கொண்டிருந்தோம். மாண்புமிகு சின்னம்மா அவர்களுடைய வழிகாட்டுகளின்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டிருந்த காரணத்தால் அதன் பின்னாடி நாங்கள் தீவிரமாக செயல்பாட்டுக் கொண்டிருந்தோம். தற்பொழுது அவர் பழனிசாமியினுடைய பின்னாடியில் பங்காளி சண்டை என்று அவர் கையை பிடித்துக் கொண்டு அவர் சென்று விட்டதால் நாங்கள் மீண்டும் பழனிசாமி தலைமையை ஏற்க நாங்கள் மனமில்லாமல் மாண்புமிகு சின்னம்மா அவர்களுடைய தலைமையில் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் மீண்டும் சின்னம்மா எந்த வழி சொல்கிறார்களோ அவ்வழியில் நாங்கள் பின்னால் வழி நடத்தி சென்று அவர்களுக்கு முழு ஆதரவு அளிப்போம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமையேற்று தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடி அவர்களுடைய தலைமையில் மீண்டும் தமிழகத்தில் அம்மாவுடைய ஆட்சி அமைய நாங்கள் எல்லாம் உறுதி கொண்டிருக்கிறோம். அம்மாவின் பின்னாடி என்றென்றும் பின் தொடர்ந்து அவர்களுக்கு நாங்கள் முழு ஆதரவாக இருப்போம். என்னுடைய பேர் சுப இளங்கோவன். 1900 புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்தது எங்கள் ஃபேமிலியே அதிமுக தான். இப்போது அம்மா இறப்புக்கு பின்பு கட்சி பலவிதமாக அசதிஞ்சு போகும்போது என்ன செய்யறதுன்னு எங்களுக்குமே புரியலை. அந்த சமயத்தில் அண்ணன் டிடி தினகரன் அவர்கள் ஒரு கட்சி அமமுக கட்சியை ஆரம்பித்து செயல்படுது. உடனே நம்ம இந்த இயக்கத்துக்கு போவோம். எடப்பாடி போகிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் துரோகம் பண்ணிட்டாங்க. அப்போ துரோகியோட சேர வேண்டாம், நியாயத்துக்காக நம்ம போராடணும். நம்ம இயக்கத்தை அப்பையிலேருந்து நம்ம குடும்பத்தில் இருந்த இயக்கத்தை காக்கணும் அப்படிங்கிறதுனால அமமுகவில் இணைஞ்சு 2-3 உள்ளாட்சி தேர்தலில் சந்தித்தோம். இதில் இப்போ அம்மா பெங்களூர்லேருந்து வரும்பொழுது அவங்க ரிசீவ் பண்ண அங்கே பொன்னேரி போயிட்டு அம்மாவை வரவேற்கிறோம். அங்கே போயிருந்தோம், அம்மாவை வரவேற்றோம். அதுக்கப்புறம் இப்போ அமமுகவில் தொடர்ந்து நீடிச்சிட்ருங்க. ஒன்றிய அவைத்தலைவராக கரும்பக்குடி ஒன்றிய தெற்குத்தில் நான் நீடிச்சிட்ருக்கோம். இப்போது அண்ணன் ஏதோ ஒரு காரணத்தில் வேறு இயக்கத்தோட கூட்டணி போட்டிருக்காரு. அதனால் இந்த இயக்கத்தை கட்டி காக்கணும் அப்படின்னா அம்மாவால் தான் முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் அம்மா கூட பயணிக்கிறதுக்கு நான் இந்த இயக்கத்தை அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். ரமேஷ், பெரம்பலூர் மாவட்டம் பேரளை கிராமத்திலிருந்து குன்னம் தொகுதி. நான் அமமுகவில் மாவட்ட இணைச்செயலாளர் இருக்கேன், ஐடி விங் டிபார்ட்மெண்ட்ல. நம்ம 2005லேருந்து சின்னம்மாவோட தீவிர விசுவாசிங்க. அப்புறம் சின்னம்மா எல்லாம் பிரச்சனை நடந்தப்ப நான் அப்பி சின்னம்மாவோட தான் இருந்தேன். கிருஷ்ணகிரிலாம் போயிட்டு நம்ம வரப்ப இங்கிருந்து போயிட்டு நான் அக்ரஹாரம் இதுக்கே போயிட்டு வந்தேன், கூடிய வந்தவன், சென்னை வரை வந்தேன். வந்துட்டு சரி ஓகே, இந்த நிலைமையால அம்மா ஒரு நம்பி கட்சி கொடுத்துட்டு போறாங்க. துரோகத்தை எக்காரணத்தை கொண்டும் என்னால ஒரு கடுகள கூட ஏற்றுக்க முடியாதுங்க. எது வேணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணீங்க, ஆனா துரோகம் மட்டும் யாருக்கும் பண்ணக்கூடாது. அந்த ஒரு இதுல வாழ்றவங்க. அப்படியேப்பட்ட ஆளுக்கே பாத்தீங்கன்னா ஒரு ஏத்து விட்டு ஏனியை எட்டி உதச்சு எடப்பாடி யாருன்னு தான் கேக்குறேன் நான். எடப்பாடி யார்? அவர் எடப்பாடியார் இல்ல, எடப்பாடி யார்? இந்த அம்மா இல்லைன்னா யாருங்க அவங்க? இப்ப கூட இருந்தவங்க இன்னொருத்தர் நம்ம தலைவர், நம்ம அந்த கட்சியில இருந்தேன், பேர் கூட சொல்ல வேணாம், அமமுகல இருந்தேன். எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்க? எதுக்கு ஆரம்பிச்சு? ஒரே காரணம் என்ன சொல்லுங்க, மனசை எடுத்துட்டு சொல்லுங்க. துரோகத்தை வேறு இருந்தானே கட்சி ஆரம்பிச்சீங்க. அப்ப எதுக்கு திருப்பி அங்கேயே போய் சேர்றீங்க? யார் பதவி எனக்கு வேணாமே, நான் பதவியை கேட்கலீங்க. இப்ப சொல்றாரு ஒருத்தர், நான் பதவி கூட பதவி வாங்கி தருங்க இருக்கேன். இல்லையே, அம்மா சின்னம்மா என்ன சொல்றாங்க, திமுக தான் தீய சக்தி ஒழிக்கணுங்கிறாங்க. அப்ப இந்த சின்னம்மா தானே சப்போர்ட் பண்ணும், புரியுதா இல்லையா? தீய சக்தி யாரு? வேற யாரும் குறை சொல்ல சின்னம்மா. தீய சக்தி யாரு? திமுக ஒழிக்கணும் தான் சொல்றாங்க. அதுக்கு யாராச்சும் பதில் சொல்றாங்களா? அதுக்கு யாருமே இல்ல. நீ போட்டு பதவி வேணும் இதுன்னு சொல்லிட்டு மத்தவட்ட போய் சேர்ந்துட்டு இப்ப சின்னம்மா இப்ப இவ்வளவு நாள் பொறுத்தாங்க. ஏதாச்சும் ஒரு வெற்றி
ஏதோ ஒரு இது வெற்றி இருந்தா பரவாயில்ல, சரி கட்சி நல்லா இருக்குன்னு சொல்லி ஒதுங்கி போயிருப்பாங்க. எதுலாச்சும் ஒரு வெற்றி கிடைச்சா சொல்லுங்க. அதாவது வயிறு எரியுதுங்க. ஒரு வெற்றி கொடுத்துட்டு போய் பண்ணிட்டோம். நானே போய் சேர்ந்துக்கிறேன். யார் வெற்றியும் கொடுக்குறோம்? வேலுமணியோ, எஸ்பி வேலுமணியோ, யார் நான் போய் கால விழுறேன். ஆனா ஒரு வெற்றி இன்னும் வரையும் 10-20 வருஷத்துல 10 வருஷத்துல இல்ல ஒரு 10 தொழில் 11 தொழில் என்ன துரோகம் பண்ண துரோகம் என்ன துரோகம் பண்ணாரு? உங்ககிட்ட பதவி கொடுத்தாதான் பண்ண துரோகம். என்ன உங்களுக்கு போய் நம்பி கொடுத்துட்டு போனாங்க, அதான் துரோகமா? இல்ல கட்சி இன்னொரு எதிர்த்து அந்த 2021 ரெட்டலை எடுத்து ஓட்டு கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு கட்சி அரசு விட்டு ஒதுங்கினாரு. அதாங்க தியாகம். அதான் தியாகம். அப்படின்னாச்சும் கட்சி ஜெயிச்சு கொடுத்தீங்களா? அதுவும் இல்ல. அப்ப எதுக்கு தான் நீங்க கட்சி நடத்துறீங்க? திமுக பி டீம் வேலை செஞ்சுக்கிட்டு, திமுக பி டீம் நீங்க தான் ஆக்சுவலி. யாரு? அந்த குரூப் தான். அது பேர் சொல்றோம். நம்ம யாரும் அவங்க குறை சொல்ல இல்ல. நாங்க என்ன அம்மா சினிமா முடிவு பண்ணிருக்காங்கன்னா சினிமா நேரா பார்த்தோம், பேசணும். சினிமா என்ன சொல்லுவாங்கன்னா முடிஞ்சது ஒன்று பார்த்தோம், அது கொஞ்சம் இதா இருக்கிறதால ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப மாடு நடக்கும், ஆரம்பிப்போம், அந்த இதுல வழியில பயணிப்போம். நான் கண்டிப்பா கூட்டம் சேர்ப்போம், ஜெயிப்போம் கண்டிப்பா வாழ்க்கையில. இந்த ஜெயிக்கிறோம். ஜெயிச்சுட்டு கட்சி என்னம்னா அம்மாவோட ஆன்மா பிப்ரவரி 24 எல்லாருக்கும் பயில் தெரியும். அம்மாவோட ஆன்மாவே வழி நடத்தி சின்னம்மா உட்கார வைக்கும், போச்சப்பையில உட்கார வைக்கும். துரோகத்துக்கு தமிழ் மக்களுக்கு துரோகம் வாய்ப்பே கிடையாதுங்க. துரோகத்துக்கு வந்து தமிழ் மண்ணில் இடம் கிடையாது. துரோகம் பண்ணுவங்க ஜெயிச்சுதான் வரலாறு இல்ல, வாழ்ந்ததான் வரலாறு இல்ல. நன்றி, வணக்கம். நாளை நமது சின்னம்மா வாழ்க, சின்னம்மா நாமம் வாழ்க. பிப்ரவரி 24 அம்மா ஆன்மா வந்து எல்லாத்தையும் கேள்விக்கும். துரோகம் பண்ணவங்களையும் எதிரிகளையும் துரோகிகளையும் ஒழித்து கட்டும் நாளாக பிப்ரவரி 24 அமையும் என்று கூறுகிறேன். நமக்கு வந்து சின்னம்மா சொல்றதான் வழி. இன்னொரு கட்சிக்கு எதிராக ஒரு செயல் ஈடுபட்டான்னு சொல்லுங்க. யாராச்சும் யாருமே சொல்ல முடியாதுங்க. யாரு ஈடுபட்டா சொல்ல? எல்லாம் ஈடுபட்டது போற அவங்க, கூட்டணி வச்சது அவங்க. என்ன கேபி முனிசா அதெல்லாம் பேசணும் பேசிட்டே இருக்கலாங்க. டிஎம்கோட கூட்டணி வச்சுட்டு கல்குவாரிலையும் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க பி டீம். இப்ப சொல்றாங்க எல்லாம் கூட இருக்கவங்களே என்ன சொல்றாங்க? இப்ப அமமுக ஒரு டீம் இப்ப சமூக வலைதெல்லாம் பாக்குறோம். இல்ல இந்த கூட்டத்தை கொண்டு வந்தது அவரு இவரு சின்னம்மா அப்படின்னு. ஏங்க காலந்தொட்டு அந்த காலத்துல இருந்து அம்மா வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து சின்னம்மா இல்லைன்னா இந்த கட்சி ஒவ்வொரு ஆளும் பிறகு கிளைச்செயலாளர் உட்பட, கிளைச்செயலாளர், மாவட்ட செயலாளர் உட்பட, அமைச்சர் உட்பட எல்லாம் சின்னம்மா கை நீட்டினவங்க மட்டும்தான். நாளைக்கு அதான் நடக்கும். சின்னம்மா கை நீட்டுறவங்க இருப்பாங்க, துரோகம் பண்ணவங்க நிலைக்காது, ரொம்ப நாள் நீடிக்காது. பேரலை கே மணிகண்டன், பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதி. இந்த இயக்கம் வந்து இந்தியாவின் மிகப்பெரிய 2வது 3வது கட்சியாக இருந்ததுங்க. ஆனால் இப்போ வந்து பயணிக்கிற இது எல்லா மக்களுக்கும் பெண்களுக்கும் யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. கழகம் வந்து ஒன்றாக சேர்ந்தோம்னா நம்ம வந்து தொடர்ந்து 2 முறை ஆட்சி அமைச்ச கட்சி நம்ம அதிமுகங்க. ஆனால் இப்போ வந்து அதை எதுக்காக அந்த கட்சி ஆரம்பிச்சோமோ அதை மறந்து திமுகவுக்கு மாவட்டம் எம்எல்ஏவை அனுப்புற ஏஜெண்டாக தான் இந்த இப்போதைக்கு செயல்பட்டு இருக்காங்க தலைமைங்க. இந்த வந்து இவங்களுக்கு உள்ள ஈகோனால கட்சி வந்து 4 பக்கத்து சிதறி போய் கிடக்குதுங்க. எல்லாரும் ஒன்றாக அது பண்ணி சேர்ந்து இந்த கழகத்தை மீட்டெடுத்து இப்போ இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சி காலத்தில் சுத்தமாக சரியவே இல்லைங்க. அது எல்லாருக்குமே எல்லாருமே அண்ணனே டெய்லியுமே டிவியில் பார்க்குறோம். இதை வந்து நம்ம வந்துட்டு மக்களுக்காண்டி பெண்களுக்காண்டி கண்டிப்பாக இந்த கட்சி வந்து ஒன்றா சேரணுங்க. இது வந்து என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த எங்களுடைய கிளை கழகம் தமிழ்நாட்டின் எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா கழகம் வந்து ஒன்றாக அமையணுங்க. ஒரு முறை திமுக ஆள விட்டாவே நம்ம 2 முறை தொடர்ந்து ஆளலாம். இந்த சாதனை வந்து அம்மாவும் நம்மளுடைய எம்ஜிஆரும் ஆல்ரெடி வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க, சாதனை படைச்சிருக்காங்க. மறுபடியும் சொல்றாங்க இந்த கட்சி இந்த கழகமும் ஒன்னா சேரணும் மக்கள் நலனுக்காக. நாளை நமது வெற்றியும் நமது.